சும்மானக்கா மக்களே என்ன மக்களே நேத்து நைட்டு நம்ம சாண்ட்ராவில் கண்டென்ட் கொடுக்க முடியல போலையா. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ, கடந்த 2 நாட்களா வீட்டுக்குள்ள பேசுறாங்க பாடுறாங்க கத்துறாங்கன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே வெளியே வந்து படுத்து கிடந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கண்டென்ட்டை மொத்தமா முடிச்சுடணும்னு சொல்லிட்டு நம்ம ஓஜி கண்டென்ட் பிளாக்கர் அதான் நம்ம சபரி இருக்காருல்ல, சபரி நேத்து 2 பெட்டை மட்டும் வெளியே தூக்கி போட்டு மொத்த கண்டென்ட் முடிச்சு விட்டாரு ப்ரோ. வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா தானே நீ கண்டென்ட் கொடுப்ப, வீட்டுல உட்காந்து பாடினா தான் நீ கண்டென்ட் கொடுப்ப. எதையுமே பண்ண மாட்டோம், உனக்கு நாங்க ஸ்பேஸே கொடுக்க போறதில்ல. நீ அந்த அளவுக்கு இப்ப படுத்து தூங்கு, நாங்க கொடுக்கும் பாரு கண்டென்ட் சொல்லிட்டு நேத்து நைட்டு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. நேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல பாத்துருப்பீங்க. சபரி விக்கல் சிக்கரம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 2 பெட்டை மட்டும் வெளியே தூக்கிட்டு வந்து போட்டு வாங்கப்பா வெளியே போய் படுத்து தூங்குவோம், யாரெல்லாம் வரணும்னு விரும்புறீங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டு வெளியே படுக்க வச்சு ஒரு கச்சேரியை நடத்தி முடிச்சிட்டாரு ப்ரோ. தரமான கச்சேரி. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு 73 நாள் போயிருக்கா, 74 நாள் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 73 நாள் 74 நாள்ல எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 2-3 நாள் மட்டும்தான் நைட்டு நல்லா இருக்கு. அதாவது முந்தானத்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு, எல்லாருமே கடந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. நேத்துமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நேத்துமே எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி பயங்கரமா வைப் பண்ணாங்க. அது பார்க்க பார்ட்டி மாதிரி இருந்து ஏதோ குடும்பமா ட்ரிப்பு போன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அதுக்கு இடையில வந்து கனி வந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏதோ குடும்பமா ட்ரிப்பு போன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கனி வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவங்க இருப்பாங்கல்ல, பெரியம்மா பெரியப்பா பெரியம்மா பெரியப்பாங்க பாருங்க, பெரியம்மா சித்தி அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நைட்டு டீ எல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கனி வந்து நேற்று நைட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நேற்று நைட்டு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா கிட்ட கண்டென்ட்டே இல்லை, சாண்ட்ரா கிட்ட கண்டென்ட் இல்லை. இது ஆக்சுவலா இவங்க வாண்டடா தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா சாண்ட்ரா வாண்டடா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால நேத்து நைட் இந்த கண்டென்ட் பிளாக் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த பார்ட்டி நடந்துட்டு இருந்தது, ஆக்சுவலா பார்ட்டின்னு சொல்ல முடியாது, சும்மா குரூப்பா சேர்ந்து வைப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வைப் பண்ணிட்டு இருக்க சீனை எங்க அக்கா பாரு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி மாத்த ட்ரை பண்ணாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பாட்டு பாடி வைப் பண்ணிட்டு இருக்கும்போது கனி அவர்கள் டீ போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, கொடுக்கும் போது எங்க அக்கா பாரு சொல்றாங்க, ஆஹா காஃபி எல்லாம் வருது, பக்காவா பார்ட்டி மாதிரியே ஃபீல் ஆகுது, இந்த காப்பிக்கு பதிலா வேற ஒண்ணு மட்டும் இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படிங்காங்க. நான் ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது காப்பிக்கு பதிலாக வேற ஒன்று இருக்கணுமா, என்னடா இது. எங்க அக்கா வேற ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலாம் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு சீன் போட்டுட்டு இருக்காங்க, வெளியே அவங்களோட பேண்ட்ஸ் பீடையன்ஸ் வேற கண்டமேனிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க அக்கா வந்து காப்பிக்கு பதிலாக வேற ஒன்று இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் அதையும் விட்டுட்டேன். அப்படியே பேசிட்டே இருக்கும் போதே அப்படியே இது கூட சேர்த்து கொஞ்சம் இலை தலைகள்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு சொல்றாங்க ப்ரோ. அது என்ன ப்ரோ இலை தலைகள்லாம், என்ன இலத்தலைகள்லாம், எங்க அக்கா என்ன ஆடாம அப்படின்னு சொல்லிட்டு இலையெல்லாம் மேயறதுக்கு தெரியலையே, என்ன இலத்தலை எனக்கு தெரியல கைஸ். நான் கொஞ்சம் சின்ன பையன் பார்த்தீங்களா, எனக்கு அந்த மாதிரி விஷயம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. பட் நேற்று நைட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துச்சு. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சுடுங்க லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று நைட் என்னால் லைவ் வர முடியல, ஏன்னா எனக்கு வந்து த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அது வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு கிடக்கெல்லாம் கிடந்து பைத்தியம் மாதிரி அது கத்த ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்கு. அதனால நேற்று நைட்டு வர முடியல. கொஞ்சம் கேப் இல்லாமன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour அப்படியே கேப் விட்டேன். 1 hourல ஒரு 2 hours மேலே வந்து அப்படியே பேசாமல் அந்த த்ரோட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் ஓகே வச்சு, அதனால தான் நைட் உள்ள கண்டென்ட் எடுத்து அப்படியே பேசிட்டு இருக்கேன். சரி ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மன்னிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மன்னிச்சுன்னா மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க. நேற்று நைட்டு நம்ம சபரி என்ன பண்ணிட்டாருன்னா, விக்ரம் வினோத்தெல்லாம் கூட்டு ஒரு 3-4 பெட்டு வெளியே எடுத்து போடுங்க, நம்ம வெளியே படுத்து தூங்கலாம், உள்ள உட்காந்து கத்துனா தானே அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க எல்லாம் நம்ம வெளியே போகலாம், நமக்கு ஃபன் வேணும், அவங்களுக்காக நம்மளோட ஃபன்னை நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, வாங்க நம்ம ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெட் எல்லாம் வெளியே எடுத்து போட்டு செம்மையா ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல வினோத்தெல்லாம் வந்து செம்ம ஃபன், ஜம்முன்னு படுத்து கிடந்து ஏதோ ஸ்பால படுத்து கிடக்க மாதிரி முதுகுல மசாஜ் வாங்கிட்டு இருந்தாப்புல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கேங்கே ஃபார்ம் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மட்டும் தான் இல்ல, மொத்த வீட்டுக்குள்ள 13 பேர் இருக்காங்கல்ல, 13 பேர்ல திவ்யா சாண்ட்ரா இந்த 2 பேர் மட்டும் தான் இல்ல, மொத்த 11 பேர் இங்க தான் இருக்காங்க. செம வைப், பாட்டு பயங்கரமா பாடிட்டு இருந்தாங்க. முக்கியமா காமு மாமா ப்ரோ, காமு செம்மையா வைப் பண்றாப்ல. அந்த மனுஷனுக்கு பாட்டு வேற நல்லா வருமா, அந்த மனுஷன் பாட்டை கிட்டலாம் பாடி ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டாப்ல. இந்த பக்கம் எஃப்ஜே தாளத்தை போட, அந்த பக்கம் அமித் தாளத்தை போட, இந்த பக்கம் நம்ம வினோத் தாளத்தை போட, ஒரு மாதிரி தாளத்தை போட பாட்டு பாடன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ஒரு மாதிரி வைப் ஆக்கிட்டாங்க. இங்க ஒருத்தருக்கான இன்செக்யூரிட்டி நான் திரும்பியும் கவனிச்சேன். என்னன்னா, காமுவை மட்டும் விட்டு போனா காமு ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு பயந்து வேனுக்குனே காமு பக்கத்துல உட்கார்ந்து காமு கையை பிடிச்சிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கு. யார்? எங்க அக்கா பாரு தான். எங்க அக்கா பாருக்கான செயல்களை நீங்க நேத்தே கவனிச்சிருப்பீங்க. அரோரா வந்து அந்த டிவியில அழகா தெரியுறா, ஐயோ அழகா தெரியுறாளே, ஐயோ அழகா தெரியுறாளேன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் தனியா விட்டா இவன் அந்த பக்கமா ஓடிடுவான்னு சொல்லிட்டு வேனுக்குனே வந்து உட்கார்ந்து அவன் கையை பிடிச்சிட்டே உட்கார்ந்துருக்காங்க. கையை விடவே மாட்டேங்காங்க. ஏன்க்கா கையை விட்டா அவன்
இருந்தாலும் ஓடி போயிருவானா என்ன, கையை விடாம அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. இருந்தாலும் அக்காவும் வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காவும் ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம கனி சபரி 2 பேருமே டீ போட போறாங்க. இங்கதான் வந்து எனக்கு இந்த குரூப் வந்து ஏதோ ஃபேமிலி பிக்னிக் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பா உங்களே பல பேர் அந்த இதை அனுபவிச்சிருப்பீங்க. நம்ம ஃபேமிலி எங்க ட்ரிப் போவோம், அப்ப ட்ரிப் போனப்போ நம்ம குடும்பத்திலே கொஞ்சம் பெரியவங்க, பெரியம்மா, சித்தி இவங்க எல்லாம் வந்து நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இல்ல காப்பி டீ போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி கனி வந்து கேட்கறாங்க, என்னப்பா யாருக்கு காப்பி யாருக்கு டீ வேணும் எல்லாம் சொல்லுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ ஒவ்வொருத்தனும் ஆர்டர் கொடுக்குறான். அங்கதான் இன்னொரு விஷயத்த நான் கவனிச்சேன், கனி கிட்ட இவங்களுக்கு இருக்க பாண்டை கவனிச்சேன். ஏன்னா காமுவே ஆர்டர் கொடுக்குறாப்ல, அக்கா கனி அக்கா எனக்கு ஒரு பால்கா, அக்கா அங்க இருந்து ஒருத்தன் அக்கா எனக்கு ஒரு டீக்கா, அங்க ஒருத்தன் அக்கா எனக்கு ஒரு காஃபிக்கான்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே ஆர்டர் கொடுக்குறாங்க. கனி ஒரு பிட்டு கூட சலிக்காம, மூஞ்சி சுளிக்காம எல்லாருக்கான ஆர்டரை எடுத்துட்டு உள்ள போயிட்டு காஃபி டீ பால் எல்லாமே போடுறாங்க. ஏன்னா எல்லாமே கேட்டானுவ எல்லாத்தையும் உள்ள உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. சபரி துணைக்கு நிற்கிறாப்ல. அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ஓகே, இவங்க எல்லாருக்குள்ளே நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. ஒரு சில விஷயங்களாலதான் இந்த பாண்ட் எல்லாம் உடையுது, மற்றபடி உண்மையாவே இவங்க எல்லாரும் நல்ல ஒரு பாண்ட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அப்ப கனி போய் அங்க டீ காஃபி போட்டுட்டு இருக்காங்க. இங்க ஒரு செம ஃபன் நடந்துச்சு. சபரி வந்து என்ன பண்ணாருன்னா டீக்கு போடுறதுக்கு ஏலக்காய் இடிக்க போனாரு. அப்போ கனி வந்து ஏலக்காய் இடிக்க சொன்னாங்க. அப்ப சபரி என்ன பண்ணாருன்னா அந்த ஏலக்காவை வீட்டுக்குள்ள வச்சு இடிக்காம வெளியே கொண்டு வந்து இடிச்சிட்டு இருக்காரு. அப்ப நானே யோசிச்சேன், எதுக்கு ஏலக்காவை வெளியே கொண்டு வந்து இடிச்சிட்டு இருக்காரு, என்ன கதைன்னு பார்த்தா வினோத் கேட்காரு, அப்பா ஏலக்காவை வெளியே கொண்டு வந்து இடிச்சிட்டு இருக்கா என்னப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்காரு. அதுக்கு சபரி சொல்றாரு, நோ, நான் உள்ள வச்சு இடிச்சா ஒரு பிரச்சனையும் அவன் பரவாயில்லையா, ஒரு ஆள் முழிச்சு வந்துருவாங்க பரவாயில்லையா உனக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றான அப்புறம் உட்காந்து. அதுக்கு வினோத் இங்க இருந்து, ஐயோ நீ எங்கேயோ உட்காந்து இடிப்பா, நீ உள்ள போய் இடிச்சு அவளை எழுப்பி விட்டனா போச்சு, அப்புறம் அவ்வளவுதான் பஞ்சாயத்து ஏறும், உள்ள இருக்கமோ உனக்கு வைத்திய கலக்கனா கூட தைசை வெளியே ஓடி வந்துரு, உள்ள உட்கார்ந்து இருந்து எதுவும் பண்ணிடாதான் சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. எல்லாரும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நம்ம டைரக்டா எதுவும் பேசி சண்டை போட முடியாது. ஏன்னா அவங்க சண்டையும் போட மாட்டேங்காங்க, அவங்க என்ன கேட்டாலும் உடனே ஏதோ ஒரு காடத்துக்கு வச்சு எமோஷனலா அல்ற மாதிரி சீன் தான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டென்ட்டே கொடுக்க கூடாது, ஸ்பேஸே கொடுக்க வேண்டாம், நீ பாட்டி இருமா, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ 20 நாள் தான் வீட்டுக்குள்ள ப்ரோ, நல்லா கவனிங்களா, 25 நாள் தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க போறாங்க ப்ரோ. மொத்தமா இருக்க போறது எனக்கு தெரிஞ்சு 20 நாள் 25 நாள் மட்டும்தான், அதுக்கு மேல இருக்க போறது இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த நாட்கள்ல வைப் பண்ண வேண்டியதானே. இதை தாண்டி இவங்க எல்லாம் மொத்தமா எங்கேயா சேர போறாங்களா, வாய்ப்பு கிடையாது. அப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து வைப் பண்றதுதான் ஒரு இது. ஓகேவா, அந்த வீட்டுல வந்து இருந்துட்டு நான் 10 மணிக்கு தூங்குவேன் 11 மணிக்கு தூங்குவேன் யாரும் சவுண்ட் விடாதீங்க அப்படின்னா வீட்டோட அந்த என்டர்டைன்மெண்ட் அழிக்கிற மாதிரி தானே. அதை தான் நேத்துக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல கனி சொல்லியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. இந்த வீட்டுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கோம், 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கணும்னா அப்ப மக்கள் எதை பார்ப்பாங்க, மக்கள் எல்லா டைமும் உட்காந்து நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லா டைமும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கனி ரொம்ப தெளிவா சொல்லிப்பாங்க. அந்த வீட்டுல நேற்று நைட்டு இவங்க எல்லாம் செம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல கடைசியில நம்ம கனி அக்கா வந்து காஃபி டீ எல்லாம் மொத்தமா போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே இவங்க எல்லாம் செம ஜாலியா காஃபி வந்துட்டுன்னு பூரா பையில வந்து காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. இங்க தான் எங்க அக்கா பாரு சம்பவத்தை பண்றாங்க. வாவ், பார்ட்டி மாதிரியே இருக்கு, ஓ பார்ட்டி மச்சான், காஃபிக்கு பதிலா வேற ஒண்ணு இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் மச்சான், வெளியே போயிட்டு நம்ம பண்றோம் மச்சான், எஃப்ஜே பண்றோம் மச்சான், அந்த டைம்ல எஃப்ஜே நானும் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம், வேணா பாருங்க நாங்க ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட பேசுறாங்க. அந்த டைம்ல நாங்க ஒன்னாயிரும், காஃபிக்கு பதிலா வேற ஒண்ணு வச்சிருப்போம். என்ன சொல்றாங்க கைஸ், எனக்கு தெரியலையே. சாதாரணமா திவ்யா வந்து ஒரு நாள் ஸ்மோக்கிங் ரூம்ல போன சத்தம் கேட்டதுக்கே அந்த பொண்ணை போட்டு இத்தனை நாள் அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க அக்கா வீட்டுக்குள்ள டெய்லி கலரா நியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொன்னேன்ல, இந்த வீட்டுக்குள்ள வந்து 4வது வாரமோ 3வது வாரமோ பிரவீன் கிட்ட ஒண்ணு பேசியிருப்பாங்க. வெளியே போனோன்னே பிரவீன் நான் பெங்களூர் வரேன்டா அப்படின்னு ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம பிரவீன் கூட நீலாம் அதுக்கு தாங்க மாட்டேன் அப்படி மாதிரி உடனே நம்ம அக்கா, ஏய் என்னை பத்தி உனக்கு தெரியாது வரேன் பர்றா அப்படிம்பாங்க. அப்பவே யோசிச்சேன், ரைட்டு அக்கா வந்து அப்படின்னு யோசிச்சேன். அதே மாதிரி அக்கா நேத்தும் சொல்றாங்க, வெளியே போயிட்டு காஃபிக்கு பதிலாக வேற ஒண்ணா. அதுல இன்னொன்னு சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு இலத்தலைலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இலத்தலைன்னா என்ன காய்ஸ், அதான் ஆடு மாடுக்கு கொடுப்பாங்களா அந்த இலத்தலையா? எங்க அக்கா என்ன ஆடு மாடா இல்ல எனக்கு தெரியல காய்ஸ், அதான் கேட்கிறேன். இலத்தலைலாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல காய்ஸ், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அதான் சொல்றேன்ல. இங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு ப்ரோ. கண்டிப்பா வெளி உலகத்துல எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு. எல்லாருக்கான வாழ்க்கையை கிண்டுனா எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே ஏதாவது இதுல ஓட்டையா தான் இருப்பாங்க, ஓட்டையா இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால சோக்குள்ள விஷயத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நல்லது. அதை தாண்டி தோண்ட ஆரம்பிச்சா, எங்க அக்கா விடுற வார்த்தைக்கு தோண்ட ஆரம்பிச்சா முடிஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு இருக்கு. சரியா, அக்கா பேசுற விஷயத்தையே பாருங்க, காஃபிக்கு பதிலா வேற ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறாங்க, கொஞ்சோண்டு இலத்தலை எல்லாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் எதை மீன் பண்ணி பேசுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்படி வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் பேசுறாங்களாப்பா?
வேற யாராச்சும் வேற ஏதாச்சும் பெண்கள் பேசுறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஆண்கள் பேசுறாங்களா? ஆனா எங்க அக்கா பேசுறாங்க பாத்தீங்களா, அதான் எங்க அக்கா வந்து கேமர் கைஸ். எங்க அக்கா வந்து கேமர். அதுலதான் எங்க அக்கா கேமர். வெளியே போயிட்டு எங்க அக்காவோட கேமை பாப்பீங்க. மொத்தத்துல பயங்கரமான ஃபன்னு. கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தானு அந்த இதுல அது பேர் என்ன, வீட்டு வாசல் முன்னாடி அதில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காஃபி கீஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்து ஸ்விம்மிங் பூல்ல மொத்தமா ரவுண்டா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. விட்டா பெட்டை நடுவில் போட்டு எரிச்சு இந்த அது பேர் என்ன, ஐயோ அது அது பேர் என்ன, ஃபயர் ஒர்க், ஐயோ பேர் மறந்து போச்சு கைஸ். ஐயோ ட்ரிப்லாம் போனா பண்ணுவாங்களா, அது பேர் என்னங்க, இப்போ உட் ஃபயர் பண்ணி ஏதோ உட்காந்து மொத்தமா சுத்தி உட்காந்துருப்பாங்க. ஐயோ அது பேர் மறந்து போச்சு கைஸ். நைட்டு 1:30 அது பேர் வர மாட்டேங்குது பாருங்க. அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிருப்பானு. வெட்டக்கிட்டலாம் நான் ஸ்விம்மிங் பூல்ல போட்டு கொளுத்தி மொத்தமா நல்லா குளிர் காஞ்சிருப்பானு. அந்த அளவுக்கு உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தானோ. நல்லா இருந்துச்சு, ஓகேவா தான் இருந்துச்சு, ஒன்றும் சொல்றதுக்குல நல்லா இருந்துச்சு. எங்க அக்கா தான் நல்லா ரொமான்ஸை பயங்கரமா ஓட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன, எங்க தலைவன் ஓஜி கண்டென்ட் பிளாக்கர் அவரை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த